ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். சுவையான தக்காளி சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 3 பெரிய சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். மிக்சியில் நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன். நமக்கு குக் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸையும் ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ குக்கரில் 5 ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, ஏலக்காய், பச்சை மிளகாய், கேஷ்யூ, 1/2 ஸ்பூன் பெப்பர், 10 சின்ன வெங்காயம், பூண்டு. எண்ணெயில் ஓரளவுக்கு ஃப்ரை ஆகணும். பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். 50% ஆனியன் குக் ஆனால் போதும். அரைச்சி வச்சுருக்க டொமேட்டோ பேஸ்ட்டையும் இப்போ சேர்த்துக்கிட்டேன். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1:1 ரேஷியோவில் சேர்த்துருக்கேன். மிளகாத்தூள், மல்லித்தூள், உப்பு, மஞ்சத்தூள். நல்லா கலந்து விட்டுக்கணும். 15 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் லிட் போடாமல் குக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நல்லா பாயில் ஆகுது. இது இன்னுமே நல்லா திக்கான ஒரு கன்சிஸ்டன்சி வரணும். இதுதான் கரெக்டான டெக்ஸ்சர். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. 1.5 டம்ளர் ரைஸ் சேர்த்துருக்கேன். ரைஸ் மெஷர் பண்ண அதே டம்ளரில் 5 டம்ளர் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். குக்கரில் 6 விசில் வச்சு எடுத்துக்கிட்டேன். நல்லா குக் ஆகிருக்கு. கலந்து விட்டுக்கலாம். நெய் ஆப்ஷனல் தான், பிடிச்சவங்க சேர்த்துக்கலாம். இதுக்கு கரெக்டான காம்பினேஷன் பாயில்ட் எக் பெப்பர் ஃப்ரை. சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.